ஒரு பெற்றோராக உங்கள் குழந்தைங்களுக்கு மற்ற செல்வங்களை கொடுக்கறத விட கல்வி செல்வத்தை கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நாலேஜ் பேஸ் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். உங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நீங்கள் செய்கிற செலவு அவங்க எதிர்காலத்தை மேன்மைப்படுத்த உதவும். இந்த வீடியோவில் ஒரு பெற்றோராக நீங்கள் என்னென்ன வழிகளை ஃபாலோ பண்ணால் உங்கள் குழந்தைகளின் கல்விக்கான தொகையை நீங்கள் அடைய முடியும்னு பார்க்கலாம். வெல்கம் டு holisticinvestment.in. எல்லா பெற்றோருக்கும் தங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக சேமிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை எப்படி சரியான முறையில் செய்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். இந்த வீடியோவில் குழந்தைகள் கல்விக்காக சேமிக்கிறதோட முக்கியத்துவம், பொதுவாக நாம் செய்கிற தவறுகள், அப்புறம் சரியான முறையில் அதை எப்படி நீங்கள் உங்கள் இலக்கை அடையலாம் அப்படின்னு ஒன்றா வரிசையாக பார்க்கலாம். முதல்ல குழந்தைகளின் கல்விக்காக சேமிக்கிறதோட முக்கியத்துவம் என்னென்னு பார்க்கலாம். குழந்தைகளின் படிப்புக்காக நாம் பிளான் பண்ணுறது ஒரு மரம் நடுறதுக்கு சமங்க. ஒரு மரத்தை நட்டு நீங்கள் தினமும் தண்ணி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா அதற்கான பலனை சில வருடங்கள் கழித்து தான் அனுபவிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளின் கல்விக்காக சிறுக சிறுக சேமிக்க தொடங்குனீங்கன்னா பிற்காலத்தில் அது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு உங்களால் முன்னரே யூகிக்க முடியாது. மெடிசின், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், MBA இப்படி நிறைய துறைகள் இருக்குது. இன்னும் விஞ்ஞான வளர்ச்சியினால் புது புது படிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க எதை சூஸ் பண்ண போகிறாங்கன்னு உங்களால் முன்னாடியே யூகிக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் தொடர்ந்து சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். அடுத்தது எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன். நம்ம நாட்டோட முக்கியமான இன்ஃப்ளேஷனில் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷனும் ஒன்று. இன்ஃப்ளேஷன் நீங்கள் கணக்கில் எடுக்கலைன்னா உங்களுக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் சேமிக்கிற தொகையில் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் சரியாக திட்டமிடலைனாலோ அல்லது லேட்டாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலோ இந்த பற்றாக்குறை அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. சில சமயங்களில் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் பிற சொத்துக்களை விற்க வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படும். இப்போ நம்ம அடுத்ததாக பொதுவாக செய்யும் தவறுகள் என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நோ ப்ராப்பர் பிளானிங் இன் அட்வான்ஸ். முன்கூட்டியே திட்டமிடாமல் காலேஜ் சேர்றதுக்கு 1 வருடம் இல்லைனா 2 வருடங்களுக்கு முன்னாடி அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு பதிலாக உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் அவங்க படிப்பு செலவுக்கான பிளான் எந்த லெவலில் இருக்குது, இப்போ நம்ம இன்னும் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு அசஸ் பண்ணலாம். காம்ப்ரமைசிங் ஆன் எஜுகேஷன். நம்ம இந்திய பெற்றோர்கள் பொதுவாக குழந்தைகளின் படிப்பு செலவை விட குழந்தையின் திருமண செலவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்காக செய்கிற அந்த கல்விக்கான செலவை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. படிப்பு தான் அவங்க எதிர்காலத்தை செக்யூர் பண்ணும், மேலும் அவங்கள இண்டிபெண்ட்டாக செயல்பட உதவும். நாட் கன்சிடரிங் இன்ஃப்ளேஷன். நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொகையை இலக்காக வச்சுக்கிட்டு அதை அடைய பிளான் பண்ணுவாங்க. இந்த கிராஃபில் பார்த்தாலே தெரியும், இன்றைக்கு MBA படிப்புக்கு 20லேருந்து 25 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னா இன்னும் 15 வருடங்கள் கழிச்சு அது 70லேருந்து 75 லட்சமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் 10லேருந்து 12%. இது ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனை விட டபுள் த டைம்ஸு. அடுத்தது நாட் இன்வெஸ்டிங் இன் ரைட் ப்ராடக்ட். குழந்தைகளின் படிப்புக்காக சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது ரெடிமேட் சைல்ட் பிளான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பிளானில் இன்பில்ட் இன்சூரன்ஸ் காம்பனண்ட் அப்புறம் ஹிடன் சார்ஜஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதுக்கு பதிலாக உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை சூஸ் பண்ணுங்கள். காம்ப்ரமைசிங் ரிட்டையர்மெண்ட் ஃபார் எஜுகேஷன். சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளின் படிப்புக்காக அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்த்து வச்ச தொகுப்பு நிதியிலேருந்து அல்லது வேறு ஏதாவது ஒரு கோலுக்காக சேர்த்து வச்ச காசுலேருந்தோ எடுப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஒருவேளை நீங்கள் உங்கள் குழந்தையின் கல்விக்காக சேர்த்து வச்ச காசு பத்தலைன்னா எஜுகேஷன் லோன் எடுங்க. ஆனால் லோன் எடுக்கிறத கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. சரி, இப்போது எப்படி சரியான முறையில் சேமிக்கலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஹாவ் அடிக்வெட் லைஃப் இன்சூரன்ஸ். ஒருவேளை உங்கள் உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம், இல்லை ஆக்சிடெண்ட் ஆகலாம், அல்லது உங்கள் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். இந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்குன்னு ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ரொம்பவும் முக்கியம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் சைல்ட்ஸ் எஜுகேஷன் பிளானில் எந்த பாதிப்பும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். பிளான் ஃபார் இன்ஃப்ளேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்ஃப்ளேட்டட் காஸ்ட் என்னன்னு கணக்கு பண்ணி அந்த தொகையை உங்கள் இலக்காக வச்சுக்கிட்டு சேமிக்க ஆரம்பிங்க. இன்ஃப்ளேஷன் ரேட்டாக குறைஞ்சது ஒரு 8 முதல் 10% வரைக்கும் அசியூம் பண்ணிக்கலாம்.
பிளான் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மார்ட்லி. சேமிக்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை, அதை சரியான இடத்துல சேமிக்கணும். நல்ல ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் இருக்கணும், டேக்ஸ் பெனிஃபிட், லிக்விடேஷன் ஆப்ஷன் இதெல்லாம் பார்த்து சரியான பிளானில் முதலீடு பண்ணணும். ரெடிமேட் சைல்டு பிளானை விட நீங்கள் உங்கள் ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு ஏற்ப ஈக்விட்டி மற்றும் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கலந்து முதலீடு செய்யலாம். ஈக்விட்டியில் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுக்கும். அதுலேயும் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதேமாரி டெட்டில் பார்த்திங்கன்னா பிபிஎஃப்பில் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸ்டார்ட் லிட்டில் அண்ட் ஸ்டெப் அப். ஆரம்ப காலத்தில் நீங்கள் சேமிக்க வேண்டிய தொகை பார்க்கவே மலப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் சேமிக்க தொடங்குங்க. எப்போல்லாம் உங்கள் வருமானம் அதிகமாகுதோ அப்போல்லாம் உங்கள் சேவிங்ஸையும் அதிகப்படுத்துங்க. மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்கிற எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சேமிக்கிறதும் சுலபம், உங்களுக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அடுத்தது டேக் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். உங்களுக்கு பிளானிங்கில் ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டால் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் உங்கள் தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை அமைச்சு தருவாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லணும்னா, எவ்வளவு சீக்கிரமாக சேமிக்க தொடங்குறீங்களோ அவ்வளவு நல்லது. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வருமானம் அதிகமாகுதோ அப்பப்பெல்லாம் உங்கள் சேமிப்பு தொகையையும் அதிகப்படுத்துங்க. இன்ஃப்ளேஷனை கணக்கில் எடுக்க மறக்காதீங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை சூஸ் பண்ணி அதில் முதலீடு பண்ணுங்கள். எஜுகேஷன் லோன் எடுக்கிறத கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்ற எவை. திருவள்ளுவர் சொன்னது போல் அழிவில்லாத கல்வி செல்வத்தை உங்கள் குழந்தைகளுக்கு அளிக்க தவறாதீங்க. இந்த தலைப்பில் உள்ள பிளாக் போஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30-minute காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்க்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.